இயற்கை. இயற்கையில ஒவ்வொரு படைப்புமே அழகுதான். அதுல முக்கியமானது யானை. இயற்கைய பாதுகாப்பதுல யானைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உருவமா பயமுறுத்துற மாதிரி இருக்கும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கியூட்டா இருக்கே அப்படின்னு கவரக்கூடிய வகையில இருக்கும். யானைகள் அழுமா, சிரிக்குமா அப்படிங்கிற விவாதங்கள் இன்னைக்கும் ஓய்ஞ்ச பாடில்ல. ஆனா யானை அழுவதற்கான சான்று இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளாக ஒரு யானை சர்க்கஸ்ல வேடிக்கை காட்ட பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. 50 ஆண்டுகளாக துன்புறுத்த பயன்படுத்தப்பட்டு வந்ததால உடல்ல பல காயங்கள் இருந்திருக்கு. அந்த யானைய வனவிலங்கு துறையினர் மீட்டு வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த யானை அழுது புரண்டு இருக்குங்க. கொலராடோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான மார்க் பெக்கோஃப் கிளைட் சயின்ஸ் பத்திரிகையில் எழுதும்போது யானைகள்ல ஆராய்ச்சி செய்யும் போது அது உணர்ச்சி பொங்க அழுது அப்படின்னும் யானை தவிர பிற விலங்குகளும் அழும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. யானைகள் கடுமையான தோள்களை கொண்டிருந்தாலும் கூட அதிகமான சூரிய ஒளியை தாங்கும் தன்மை இல்லாதவையா. அதனால சூரிய கதிர்களின் வெப்பத்திலிருந்து தப்பிக்கத்தான் மணல அள்ளி தங்களுடைய உடல் மேல போட்டுக்குமா. தன்னுடைய குட்டிகள் தூங்கும் போது தான் மறைவாக நின்று சூரிய ஒளியை தடுக்குமா. ஆசிய யானைகள் கணித திறமைகளை கொண்ட புத்திசாலித்தனமான உயிரினங்கள்ல ஒண்ணாங்க. இதுவும் ஒரு ஆய்வுல தான் தெரிய வந்திருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய எனோ மிருக காட்சி சாலையில ஒரு யானைக்கு பயிற்சி கொடுத்து சோதனை செஞ்சிருக்காங்க. ஒரு கணினி தொடுதிரையில 0 to 10 வரை பல்வேறு அளவுகளை கொண்ட பழங்களின் படங்களை அதுல வருமாறு செஞ்சிருக்காங்க. அதுல அதிக எண்ணிக்கை கொண்ட பழங்களை எடுக்க வைக்க பயிற்சி கொடுத்திருக்காங்க. அந்த பயிற்சி பெற்ற யானை ஒவ்வொரு முறையும் அதிக எண்ணிக்கையில கொண்ட பழங்களையே தேர்ந்தெடுச்சான். ஒவ்வொரு முறையும் பழங்களின் வகை மாறுபட்டிருக்கு. இதுதான் குறிப்பிடத்தக்கது. யானைகள் தங்களுடைய குடும்பத்துல யாராவது இறந்து போனால் அந்த இடங்களை சரியா கவனிச்சுக்குமா. அடிக்கடி அந்த இடத்துக்கு போகும்போது அதிகமான நேரம் நின்னுட்டு அந்த இடத்தையே சுத்தி வருமா. புகழ்பெற்ற புகைப்படக்காரர் ஜான்சானி காட்டுக்குள்ள சென்று திரும்பும் போது ஒரு யானை இறந்த எலும்பு கூடாக இருந்த இடத்தை பார்த்து புகைப்படம் எடுக்க ஒதுங்கி இருக்காரு. அப்போ சரியா தூரத்துல இருந்து ஒரு யானை அங்க ஓடி வந்திருக்கு. உடனே தன்னை மறைச்சுக்கிட்டாராம் அவரு. அந்த யானை எலும்பு கூட்டின் பக்கத்துல சுற்றி வந்து தன்னுடைய மரியாதையை வெளிப்படுத்தி இருந்துச்சா அந்த இடத்துல. அந்த புகைப்படத்தை தன்னுடைய புத்தகத்துல கூட பதிவிட்டிருந்தாரு. யானைகளும் ராக் ஹைரோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய விலங்கும் நெருங்கிய உறவினர்கள். ஆப்பிரிக்காவிலையும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய உரோம பகுதியை கொண்ட ஹைரோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை உறவினர் பாத்தீங்கன்னா இருக்காங்களாம். யானைகள் எப்பவுமே தங்களுடைய மூத்தோரை சார்ந்தே வழி நடக்கும். மூத்தோருக்கு தான் ஆபத்தானது எது சரியானது எது அப்படிங்கிற செயல்பாடுகள் தெரியுமா. அதனால மூத்தோர் என்ன சொல்றாங்களோ அதுதான் பிற யானை கூட்டங்கள் கேட்குமா. அதே மாதிரி யானைகள் எப்பவுமே குடும்பத்தோட தான் இணைஞ்சு வாழுமா. யானைகளுக்கு நீண்ட நாள் ஞாபக குணத்தை கொண்டிருப்பதால எப்பவுமே குடும்பத்தை இழக்கவே இழக்காதான். அதே மாதிரி குட்டி யானை மாட்டிக்கிச்சு அப்படின்னா பிளிரும் சத்தமோ தாய் யானைக்கு எளிதில் விளங்கிடுமா. தன்னுடைய குடும்பத்துல யாராவது இறந்துட்டாலோ தனிமைப்படுத்தப்பட்டாலோ அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகுமா யானைகள். யானைகள் தண்ணீரில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா செய்யுங்களாம். நீந்தக்கூடிய திறனும் யானைகளுக்கு இருக்கு. யானைகளால தன்னுடைய காலை பயன்படுத்தி தண்ணீரின் மேற்பரப்புல மிதக்க முடியும். ஆழமுள்ள தண்ணீரை கடக்க நீச்சலையே யானைகள் பயன்படுத்துமா. 2013 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல யானைகளின் கேட்கும் திறன் பரிசோதிச்சு பார்க்கப்பட்டுச்சு. யானைகள் எப்பவுமே எதிரியையும் நண்பனையும் மறக்கவே மறக்காதான். யானைகள் மற்ற யானைகளையும் தனி மனிதர்களையும் பல ஆண்டுகளா நினைவுல வச்சுக்குமா. பல ஆண்டுகள் கழிச்சு பார்த்தாலும் கூட யானைகளுக்கு அடையாளம் தெரியுமா.